ஒரே ஒரு வாட்டி அதை ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இன்ஃப்யூஸ் ஆகிடும். உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி எங்கேயோ ஒரு இடத்துல வருதுன்னா அந்த டிஃபிகல்ட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேசிக் இன்ஸ்டிங்க்டாக வெளியில் வந்துடும். நீங்கள் இதுக்காக பெருசாக இந்த தியானத்தை எடுத்து யூஸ் பண்ணணுமா, அந்த தியானத்தை எடுத்து யூஸ் பண்ணுமா, எந்த தியானத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் சிஸ்டமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் உங்கள் கண்ணு முன்னாடி. அப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையை அழகாக கையாண்டுட்டு வெளியில் வந்துடுவீங்க. என் பேர் ஜெயக்குமார், நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு தேடல்னா, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னன்ற ஒரு தேடல். அந்த தேடலுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணேன். என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக எஃபர்ட் போட்டேன். என்னோட அடுத்த லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் மார்க்ஸில் மிஸ் பண்ண சுச்சுவேஷன்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த தேடல் முடியவே இல்லை. அந்த தேடல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு பொறியாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த தேடலில் எனக்கு ஒரு பாடம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா 3 விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒன்று கல்வி ஞானம், இன்னொன்று செல்வம், அடுத்தது சூழ்நிலை. இந்த கல்வியும் செல்வமும் ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த சூழ்நிலைன்றது நம்ம கர்மாவை பொறுத்தது. அந்த சூழ்நிலையை யாராலையுமே நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையை கையாளுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவம் எங்கேருந்து வரும்னா, நம்மளுக்கு யாருனா ஒருத்தர் அதை பற்றி சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி எப்படி கொடுப்பாங்கன்னா, இங்கே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற முறையில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன வருதுன்னா, டிஃபால்ட்டாகவே நம்ம மனசில் இந்த மனம் இப்படி தான் இயங்குன்ற ஒரு ஐடியாலஜி நம்மளுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுக்காக நம்ம பெருசாக ஒன்று எஃபர்ட் போட வேண்டாம். அவங்க சொல்லிக் கொடுக்குற பிரின்சிபலை அப்பப்போ நம்ம ரீகால் பண்ணி அந்த பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இங்கே வந்த பிறகு இந்த உயர்நிலை தியான வகுப்புன்னு ஒன்று வந்தோம்ல, இந்த 10 தியானமும் நம்மளுக்கு ஒரு இன்எவிட்டபிளான ஒரு திங். இது எப்படின்னா, நீங்கள் இதை ஒரே ஒரு வாட்டி அதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இன்ஃப்யூஸ் ஆகிடும். உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி எங்கேயோ ஒரு இடத்துல வருதுன்னா அந்த டிஃபிகல்ட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேசிக் இன்ஸ்டிங்க்டாக வெளியில் வந்துடும். நீங்கள் இதுக்காக பெருசாக இந்த தியானத்தை எடுத்து யூஸ் பண்ணணுமா, அந்த தியானத்தை எடுத்து யூஸ் பண்ணுமா, எந்த தியானத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் சிஸ்டமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் உங்கள் கண்ணு முன்னாடி. அப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையை அழகாக கையாண்டுட்டு வெளியில் வந்துடுவீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்ட போய் நீங்கள் பெருசாக சாதனை பண்ணணும்னா இந்த வாழ்வியல் முறையை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த சூழ்நிலையை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த தியானம் தேவை தான். எல்லாருக்குமே இது தேவை தான். நன்றி, வணக்கம்.